வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொஞ்சம் விசித்திரமானது. ஒரு வார்த்தை கூட பேசாம ஞானத்தை பொதிக்க முடியுமா? ஆமா, பண்டைய சீனால 3 துறவிகள் அதை செஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும். இந்த சிரிக்கும் 3 துறவிகளோட மொத்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்க இதுதான் திறவுகோல். அவங்க போதனை வார்த்தைகள் அல்ல, ஒரே ஒரு செயல்ல இருந்துச்சு. அதுதான் சிரிப்பு. சரி, அப்போ யார் இந்த மர்மமான ஆட்கள்? அவங்க எந்த மடத்தை சேர்ந்தவங்க? அவங்க பேர் என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது எதுக்குமே யாருக்கிட்டயும் பதில் இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அவங்க எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு ஊரு எதுவுமே முக்கியம் இல்ல போல. அவங்களோட சிரிப்பு அதுதான் அவங்களோட உண்மையான அடையாளம். அதனாலேயே அவங்க நாடு முழுக்க ஒரு புராண கதை மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க பாடம் நடத்தின விதம் இருக்கே, அதுதான் எல்லா வழக்கத்தையும் உடைச்சது. அவங்க மந்திரம் சொல்லல, பெரிய பிரசங்கம் எதுவும் பண்ணல. அவங்களோட வழிமுறையே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே பிரசங்கம் செஞ்சதோ இல்ல தத்துவங்களை விளக்குனதோ கிடையாது. அவங்களோட மொத்த போதனையுமே ஒரே ஒரு சக்தி வாய்ந்த செயல்தான். அதுதான் தூய்மையான மனசு விட்டு சிரிக்கிறது. அவங்களோட வழிமுறை ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. அவங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிற கவலையான சூழலை மாத்தி தூய்மையான சந்தோஷத்தை எல்லாருக்கும் பரப்புவாங்க. நாம எல்லாருமே மறந்து போனா ஒரு பெரிய பிரபஞ்ச ஜோக்க அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. இதுதான் அவங்க சொல்ல வந்த செய்தியோட மையம். வாழ்க்கைங்கிறது நம்ம சுமக்க வேண்டிய ஒரு பாரமோ இல்ல அனுபவிக்க வேண்டிய தண்டனையோ இல்ல. இது ஒரு கொண்டாட்டம். கஷ்டங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இது ஒரு புரட்சிகரமான பார்வை இல்லையா? இப்படியே பல வருஷமா அவங்க சந்தோஷத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களோட இந்த தத்துவத்துக்கே ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. இந்த நியூஸ் ஊரு முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. பயங்கர துக்கமா இருக்கும்னு நினைச்சுதான் வந்தாங்க. கண்டிப்பா அழுகையும் புலம்பலுமா தான் இருக்கும்னு ஊர் மக்கள் தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அங்க அவங்க பார்க்க போற காட்சி துக்கத்தை பத்தின அவங்களோட எல்லா எண்ணத்தையும் தலைகீழா மாத்த போகுது. துக்கத்துக்கு பதிலா அங்க கேட்டது சிரிப்பொலி. இத பார்த்த கூட்டத்துக்கு ஒரே குழப்பம். சிலர் இத ஒரு அவமரியாதையா நினைச்சு கோவப்பட்டாங்க. சாவுக்கு முன்னாடி எப்படி ஒருத்தரால சிரிக்க முடியும்? அப்பதான் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் எல்லாருக்கும் மனசுல இருந்த கேள்விய கேட்டாரு. முறையா அந்த துறவிங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன பதில் இருக்கே, அதுதான் அவங்க தத்துவத்தோட கடைசி மற்றும் ஆழமான பாடம். அந்த இறுதி பிரபஞ்ச நகைச்சுவை. பாருங்க, அந்த துறவியோட விளக்கம் துக்கத்தோட வெளிப்பாடா இல்ல. அது ஒரு நட்பான போட்டியில ஜெயிச்ச தன் சகோதரனோட வெற்றியை கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இறந்த துறவியோட கடைசி அறிவுறுத்தல்களை சொன்னாங்க. சிரிப்புங்கிறது ஒரு தூய்மைப்படுத்துற சக்திங்கிற அவரோட நம்பிக்கையை இது காட்டுது. சரி, அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றலான்னு உடலை சிதையில வச்சு தீ மூட்டினாங்க. ஆனா அந்த துறவி ஒரு கடைசி சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையோட பிரபஞ்ச நகைச்சுவையோட கடைசி உச்சக்கட்டம். அவரோட கடைசி செயல்பாடு ஒரு சந்தோஷத்தோட கொண்டாட்டமா இருந்துச்சு. துக்கத்தை ஒரு கொண்டாட்டமா மாத்தின ஒரு பிரியாவுடைய பரிசு இது. சாவு கூட ஒரு கொண்டாட்டமா இருக்கணும்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து சிரிச்ச அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் அந்த கடைசி பாடம் நல்லா புரிஞ்சிடுச்சு. அவங்களோட கடைசி பாடம் இதுதான். சந்தோஷம்ங்கிறது சூழ்நிலையால வர்றதில்ல, அது நாம எடுக்கிற ஒரு முடிவு. கஷ்டத்துக்கு நடுவுல, ஏன் சாவுக்கு முன்னாடி கூட நாம சந்தோஷமா இருக்கிறத தேர்ந்தெடுக்க முடியும். இந்த கதை இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சியை நமக்கு கொடுக்குது. இதுதான் அந்த துறவிங்க வாழ்ந்து காட்டின ஒரு பெரிய உண்மை. சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையா உயிருள்ளவரா இருக்கிறதுக்கான மிக ஆழமான வெளிப்பாடு. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குது. இத நீங்க உங்களோட எடுத்துட்டு போங்க. ஒருவேளை இந்த வாழ்க்கையோட பெரிய ரகசியமே நம்ம மத்தவங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு ஜோக்கா இருந்தா எப்படி இருக்கும்? உங்க உலகத்துல நீங்க எப்படி இன்னும் அதிக சிரிப்பை பகிர்ந்துக்க போறீங்க?